ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கொலையாளியாக மாறின திருநங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சச்சின் மும்பையில் அவரோட ஃபேமிலியோடு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தார். அவருக்கு 3 மாதத்தில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருந்தது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் கண்ணுங்கிற திருநங்கையும் வந்திருந்தாங்க. கண்ணு குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சச்சின் கிட்ட 1100 ரூபாய் பணமும் ஒரு புடவையும் கேட்டாங்க. ஆனால் சச்சின் வறுமையில் இருந்ததுனால 200 ரூபாய் பணம் மட்டும்தான் கொடுத்தாரு. கண்ணு எவ்வளோ கேட்டோம் சச்சின் 200 ரூபாய்க்கு மேலே கொடுக்காததுனால கண்ணு ரொம்ப கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெண் குழந்தை திடீர்னு காணாமல் போயிடுது. குழந்தைய காணோன்னு சச்சின் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸ் விசாரணையில் திருநங்கை கிட்ட ஏற்பட்ட நிகழ்வை சச்சின் போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. விசாரணை அடிப்படையில் கண்ணுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் விசாரணையில் சச்சின் கேட்ட பணத்தை கொடுக்காத கோபத்தினால அந்த 3 மாத பெண் குழந்தைய நைட்டு கடத்தினது மட்டும் இல்லாமல் கடல்கிட்ட இருக்கிற ஒரு சாக்கடையில் வீசினதை ஒப்புக்கொள்கிறாங்க திருநங்கை கண்ணு. கண்ணு செஞ்ச தப்பை ஒப்புக்கொண்டதுனால கோர்ட்டில் ஜட்ஜ் அவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிச்சிடுறாரு. இந்தியாவிலேயே தூக்கு தண்டனை வாங்கின முதல் திருநங்கை கண்ணு தான். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்ணுக்கு கிடைச்ச தண்டனை சரியா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.